என்ன மக்களே, ஷாக்காக ரெடியா? வெறும் 2.25 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 மாஸ்டர் பெட்ரூம் வச்ச 2 BHK வீடு. நம்ப முடியல. இந்த 2.25 சென்ட் இடத்துலயே இந்த வீட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்ற கேட்டுக்குங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ், ஒரு பெரிய இனோவா கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா, 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா, இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு மாடுலர் கிச்சன். முன்னாடியே சொன்ன மாதிரி 10க்கு 16ங்கிற அளவோட 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், 2 மாஸ்டர் பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது. இது போக ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த அளவுக்கு வசதியாக பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய இந்த வீடு எங்கே இருக்குது, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK வீடு. 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாகவும் அமைச்சிருக்கக்கூடிய 2.25 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷனை பார்த்துருங்க. நல்லா திக்காக டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு EB இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, தேவையான அடிப்படை வசதிகள்னு எல்லாமே இருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் தான். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாமே ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், சென்டரில் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க், ரைட் சைடில் ஃபுல்லாமே ப்ரொஜெக்ஷன் மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து MSTல பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்கறது 12க்கு 19ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. தாராளமாக ஒரு பெரிய செடான் கார் நிறுத்தலாம். அது போக 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவில் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு நிறைய ஸ்பாட் லைட்டும் டிசைனர் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ், ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்து பார்க்கிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு போர்வெல் வாட்டர் சம்பா அமைச்சிருக்காங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது தேக்கு மரத்தில் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டோருக்கு வந்து 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கெல்லாம் கிரனட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஏரியாங்க. லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லை பண்ணியிருக்கிறாங்க. ஒரே பேட்டர்ன் இல்லாமல் டெயில் ஒர்க்லேயே இவங்க அழகான பேட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்டை யூஸ் பண்ணி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு ஹேங்கிங் லைட்டையும் தொங்க விட்டு ஒரு அழகான சீலிங்கவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே எலிவேஷனில் பார்த்தோம்ல அந்த மாதிரியான டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மல்டி மீடியா டிவி நெட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. மேலே வந்து சோப்பீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் பூஜா கேபினெட் இருக்குது. எல்லாமே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வாஸ்துப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம். இந்த வீட்டோட அக்னி மூலையில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடலர் கிச்சன். 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப் கவுண்டர் டாப்போட அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் எல்லாம் பண்ணி வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்லாபுக்கு கீழேயும் நம்ம பார்க்க முடியும் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக ஒரு டால் யூனிட்டும் பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய கிளாஸ் ஒர்க்கும் வுட் ஒர்க்கும் பயன்படுத்தி இருக்கிறது நல்லா இருக்குது. அது போக டார்க் ரெட் கலர் காம்பினேஷன்ல பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. இது லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோருங்க. பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் வுடன் டோர் சூப்பரான டிசைன் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஒன் செட் வாலில் ஒரு ஹெட் போர்ட் டிசைன் மாதிரியான ஒரு அழகான டிசைன் பண்ணி அதுக்கு அழகான டெக்ஸ்சர் ஒர்க்கும் சூப்பரான கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது. அதுலேயே நமக்கு அழகான டிசைனர் கிளாஸும் பொறுத்திருக்காங்க. பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜுக்கு பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் நம்ம கிச்சனில் பார்த்த மாதிரி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் இன்டி ஒர்க்ஸில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே PVCயில் வெயிட்லெஸ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்லேயே அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட 2வது பெட்ரூம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் 2 பெட்ரூமுமே பெரிய பெட்ரூம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. இதோட அளவும் 10க்கு 16. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த ஹெட் போர்ட் டிசைன் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரியான டிசைன் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே வேற கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜுக்கு வந்து பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் பார்டருக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் 4க்கு 6ங்கிற அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் அமைய போகுது. இங்கே நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸுங்க. இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து நம்ம UPS வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 7. இந்தியன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வால்க்கும் அழகான பேட்டர்னில் டெயில் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டோட டெரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலம் போஸ்ட் எல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டெரஸில் வந்து 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூரில் துடிலூருக்கு பக்கத்தில் வீடு பார்க்குறவங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குங்க. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் துடிலூர்லேருந்து இடிகிரை போகக்கூடிய ரோட்டில் மணிகாரம்பாளையம்ல நல்லா சுற்றி வீடு இருக்கிற மாதிரியான ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு நடுவுலையே கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டிஒர்க்ஸோட சேர்த்து 56 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கம் போல டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டோட வசதியான பிளானிங்க்கு 10ல் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.